இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் பிரியாணி. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதை ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் முழு கரம் மசாலா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். அதோட கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். தென் அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். தென் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணது, தென் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பேஸ்ட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அதோட உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள் என்னென்னவோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், சோயா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். தென் ரைஸ் ரேஷியோ என்னென்னா 1.5 கப் ரைஸ் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு 3 கப் ஆஃப் வாட்டர் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் சேர்க்குறேன், அதுக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அதோட சால்ட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தென் ரைஸ் சேர்த்து கொத்தமல்லி, கீ சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸ் தம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா இருக்கு.